அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. இப்போ கோபுரத்தோட மணிவாசல் என்னன்னு சொன்னீங்க. இப்போ அது மேலே வச்சிருக்க ஆகாய கலசம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஆகாய கலசம் அதாவது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லிட்டு முன்னோர்களாக சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். கோயில் ரோட்டில் இருக்கிற கோயிலெல்லாம் ஊரில் இருக்கிற கோயிலெல்லாம் சுற்றிட்டு பார்த்தோம்னா 1000 புண்ணியம் நமக்கு வந்து சேர்ந்துடும். அது இல்லைம்மா, அதுக்கு நான் தான் சொல்கிறேன், வெளியே வச்சுக்கிறதெல்லாம் அடையாளம். இப்போ உடம்ப நீ நின்றுக்குன்னு பார்த்தீங்கன்னா காலிலேருந்து கழுத்து வரைக்கும் நீ பார்க்க முடியும். ஆனால் உன் தலையை மூஞ்ச பார்க்க முடியுமா? அப்போ பார்க்க முடியாது இல்லை. இந்த பார்க்க முடியாததை நீ பார்க்க தெரிஞ்சுக்கினீன்னா கோடி புண்ணியம். கோபுரன்றது தலை இல்லையா? மெய் வாய் கண் மூக்கு செவி 5 பஞ்சபூதங்கள் இல்லையா இது? அப்போ மண் தத்துவம்ன்றது கழுத்துக்கு கீழே, ஆகாய தத்துவன்றது கழுத்துக்கு மேலே. ஆகாய தத்துவத்தில் அதிசயங்கள் இருக்குது. அதனால தான் நம்ம உபதேசம் கொடுக்கும்போது கூட ஸ்தூல உபதேசம் சூட்சும உபதேசம்னு கொடுக்குறோம். அந்த சூட்சும உபதேசத்தில் போயிட்டு உன் தலையாகப்பட்ட கோபுரத்தை நீ பார்த்துட்டீன்னா உனக்கு புண்ணியம். கோயிலில் இருக்கிற கோபுரத்தெல்லாம் பார்த்தா டெய்லி 100 கடை போட்டுன்னு கோபுரத்தை பார்த்துங்கிறான், பிச்சை எடுத்துன்னு உட்காந்துங்கிறான். அவனை என்ன சொல்கிறது? கோபுரம்ன்றதை எல்லாமே வெளியே வச்சுக்கிறதெல்லாம் அடையாளம். அதனால தான் சொன்னான், ஊன் உடல் உருக்கி உள்ளுள் பிரிக்கி கல்ல புனல் நீக்கி கருத்தோடு இருப்பவருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமே. தலையே கோபுர வாசல், தலையே கோபுரம், வாயே கோவில் வாசல். அப்போது நம்மளை பார்த்து தான் கோவில் பேட்டர்ன் அமைச்சுக்கிறோம். அப்போ நம்ம தலையை சுற்றணும். இப்போ நிறைய பேர் போய் கிரிவலம் வருவாங்க. இது ஒரு நேரம் போக்குறதுக்கு தான் உதவுமே தவிர, இந்த உடம்பு சரியில்லாதவங்க அந்த டாக்டர்கிட்ட போனீங்கன்னா முதல்ல அவர் மருந்து கொடுக்குறாரோ கொடுக்கலையோ ஒரு 3 மைல் நடன்னு வரும் சொல்கிறாருல. அந்த வாக்கிங் போனீங்கன்னா உன் அடிங்காலில் இருக்கிற நரம்புகள் எல்லாம் உன் தலை வரைக்கும் போதும். அந்த பஞ்சிங் நீ கரெக்டாக நடந்தீங்கன்னா உனக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்குன்றதுக்கு தான் நான் கொடுக்குற மருந்தை விட வாக்கிங் போனீங்கன்னா நல்லதுன்னு டாக்டர்ஸ் எல்லாம் இன்றைக்கி அட்வைஸ். அவங்க நடக்க சொல்கிறான், அவங்க நடக்கிறது இல்லாத அவங்க வீட்டு நாய் கூட அதே மாதிரி தாங்குது, அவ்வளோ பெருசாக தாங்குது. அத்தை வேறு வலிச்சிக்கு நடக்கிறாங்க. ஏன்னா நமக்கு உடம்பு சரியில்லை, நம்ம வளர்க்குற நாய்க்கும் உடம்பு சரியில்லை, அதையும் வாக்கிங் நடக்க வச்சதான் அதுவும் சீராக இருக்குன்ட்டு வாக்கிங்ன்ட்டான். அது மாதிரி கிரிவலம்ன்றது இப்போ ஒரு வாக்கிங் அது இல்லையா? ஆனால் கிரின்னா தலை, பூமிக்கு கிரின்னா மலை, மனுஷனுக்கு கிரின்னா தலை. இந்த தலையில் உன்னுடைய சுவாசமும் உன்னோட நினைவும் சுற்றுச்சுன்னா அதுதான் மோட்சம் முக்தி. அதனால் இங்கே வா கிரிவலன்னா இங்கே வர முடியாதவன் ஊரை சுற்றிக்கிறான், வாக்கிங் போயின்னுக்கிறான். அதான் சொல்கிறாங்க தலை கிரிகிரின்னு சுற்றுதுன்னு. இப்படி இருக்குதும்மா. இதெல்லாம் தெரியாமல் நம்ம எங்கம்மா கடவுளை தெரிஞ்சுக்கிறது சொல்லு? ஏதோ புக்கு பார்த்துட்டு படிச்சுட்டு பேசினுக்கிறாங்க இன்றைக்கி எல்லாரும். ஆன்மீகம்ன்ற பேரில் அறிஞ்சு பேச மாட்டாங்க, படிப்பை வச்சு அதை ஒரு தொழிலாக நடத்தினுக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆன்மீகம்ன்றது நீ அனுபவித்து சொல்லணும் அடுத்தவங்க. ஏன்னா நீ பேசும்போது இன்னொருத்தன் கேள்வி கேட்டேன்னா உனக்கு பதில் சொல்ல தெரியணும். இப்போ என்னை மட்டும் இவ்வளோ பேர் இவ்வளோ வருஷமாக கேள்வி கேட்குறீங்க, நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த 10ஆத்துக்கு இப்போ நீ வந்துக்கிற எனக்கு வனியா, நீ ஏன் கேட்டுக்கிட்டாங்கிற, நானும் சொல்லிக்கிட்டு தாங்கிறேன். ஏன்னா அனுபவம் மட்டும்தான் நிஜம் பேசும். படிப்பெல்லாம் பாதி பொய் இருக்கும் பாதி உண்மை இருக்கும் எல்லா புக்கிலும். ஏன்னா புக்கில் உண்மையே பேசினா இவ்வளோண்டு புக்கு தான் எழுத முடியும். அதில் கற்பனையை சேர்த்தா தான் அது இவ்வளோ பெருசாக ஆகும். அப்போ நீ கற்பனையை படித்ததால் கற்பனையில் தான் பேசுவது. அனுபவத்துக்கு அழிவே கிடையாது. அனுபவம் மாதிரி மற்ற எதுலேயுமே நீ அனுபவிக்க முடியாது. நான் அதனால தான் சொல்லுவேன், அவர் சொன்னார், இவர் பார்த்தாரு, இதெல்லாம் எடுத்துக்காத. நீ எதை அனுபவிக்கிறியோ அதுதான் சத்தியம். அது உண்மையோ பொய்யோ நல்லதோ கெட்டதோ நீயே அனுபவிக்கணும் அதை அப்படின்றது அதுக்கு தான்மா. அதனால் கிரிவலம்ன்றது தலையை சுற்றணும் பிராணம். இதை தான் சொன்னார் சிவாய்க்கர். உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லாரால் வெறுத்தரும் பலராவார் மேனியும் சிவந்தடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதியனார். இந்த மூச்சு நாடி நரம்பெல்லாம் போய் உன் தலையை சுற்றி வரணுண்டா, அதாண்டா கிரிவலம்னார். ஆனால் அது முடியாதவங்க தெரியாதவங்க ஒவ்வொரு கோயில் ஒவ்வொரு 15 கிலோமீட்டர் திருவண்ணாமலையில் போனால் எப்படி ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே சுற்றணும். 10 கிலோமீட்ரு ஒரு மாதத்தில் ஒரு நாளைக்கு சுற்றும் போது உடம்பு ஆரோக்கியமாகுது. அதனால் சுற்றி கிடைக்கட்டுமே, நமக்கு என்ன போச்சு? எல்லாத்துக்கும் ஆத்மா வணக்கம் சாமி. ஆத்மா வணக்கம்மா. உங்கள் பேருங்கம்மா? சாமி என் பேர் புனிதவதி.
மதுரையிலேருந்து வர்றேன். சரி சரி. சாமி ஒரு கேள்வி சாமி. குருநாதருக்கும் சிவகுருநாதருக்கும் என்ன சாமி வித்தியாசம்? புரியாத போது குரு குருன்றோம். அவரோட பெருமை முழுசாக தெரியாது. அவர் பேசுறதை கேட்டுக்கிறோம். ஓ இவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குதுப்பா, ஏதோ ஒன்று இருக்குதுன்னு தெரியும், என்ன இருக்குதுன்னு தெரியாது. அப்போ என்ன இருக்குதுன்னு தெரியாது, ஆனால் ஏதோ ஒன்று இல்லாமல் இவர் இவ்வளோ தூரம் இவ்வளோ பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒருத்தர் வந்தார் ஐயாவோட சமாதிக்கு. அப்போ தான் முதல் தடவை அவர் வராரு. வந்த உடனே பார்த்து அப்படியே பிரம்மச்சி நிற்கிறாரு. ஓ இவர் ஏன் எப்போ பாரு மகான்களை பற்றியே பேசுகிறாரு அப்படின்னு இங்கே வந்த பிறகு தான் தெரியுது. இவர் தனியாகவே இல்லை, மகான்கள் கூடவே இருக்கிறதுனால இவருக்கு அவங்கள தவிர வேறு யாரும் பேசவே தெரியல. சதா இறைவன் கூடவே இருக்கிறதுனால அவர் இவரை தவிர உலகத்தை இன்பத்தை பற்றி பேசவே மாட்டாரு. இவர் ஏன் இப்படி இருக்கிறாருன்னு இங்கே வந்த பிறகு தான் அது எனக்கு தெரியுது. அதை போல் முழுசாக அறியாத போது இவர் நல்லா பேசுகிறாரு, ஏதோ இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறேன்றாருன்னு தெரியாமலே வந்துட்டோம். ஆனால் பாடத்தை வாங்கி அனுபவிச்சுட்டு இதை கொடுக்குற ஒருத்தர் சிவமாக இருந்தே தவிர சாதாரண மனுஷமாக இருக்கா தெரியும் போது இந்த குரு அங்கே சிவகுருவாக மாறுவார். புரியுதுங்களா? அதுதான். ஏன்னா பாடத்தில் வந்து நான் நிறையா அது கவனிச்சிருக்கேன் சாமி. நல்லா கரெக்டாக போய்கிட்டு இருக்கு சாமி. ஆனால் என்னால் வந்து படுக்க முடியலை சாமி. இடுப்பு பூராமே ஃபுல்லாக அப்படியே அனலாக இருக்குது சாமி. முதுகு தண்டில் நடுவில் அதே மாதிரி என்னமோ போய் நிற்கிற மாதிரி இருக்குது. பின்னாடி இந்த பிடரியில் வந்து துடிச்சிக்கிட்டே இருக்குது சாமி. என்னால் படுக்க முடியலை. அப்போ எந்திரிச்சு உட்காந்து அழுகத்தான் வருது. அப்போ எங்கே போகிறேன்னா நேராக அப்பா கிட்ட தான் போகிறேன். அங்கே தான் இருக்கேன் சாமி. இந்த சிவசமாதி இருக்கிற இடத்துல தான், அங்கே தான் போயிருக்கேன். அப்பா உட்காந்துருக்காரு, நானும் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். என்னையவே நான் அங்கே பார்க்குறேன் சாமி. அவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது எனக்குள்ள. என்ன அதிசயம்னு எனக்கு தெரியலை சாமி. இது அதிசயம் நம்ம. அது யார் யார் எப்படி எப்படி நினைக்கிறாங்களோ அப்படிலாம் அவர் வருவார். அது எனக்கு தெரியலை சாமி. அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். கண்டிப்பாக இந்த பாடத்தில் வர நிலையை நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். படத்தில் வர நிலை இப்போ சொன்னீங்க இல்லையா, அதுக்கான விஷயத்தை நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். சரிங்களா? சரிங்க சாமி. அதே மாதிரி இப்போ ஒரு 4 நாள் தான் சாமி ஆகுது. பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உள்ளே வந்து ஓம்ன்ற மந்திரம் கேட்குது சாமி. அது எனக்கு என்னன்னு சரியாக புரிய மாட்டேங்குது எனக்கு. அதனால தான். ஆனால் அழுக தான் சாமி வருது எனக்கு. பட்டினத்தார் ஒரு இடத்துல சொல்லுவார், ஓங்காரம் கேட்டதடி உள்ளதெல்லாம் போச்சு, ஆங்காரம் கெட்டதடி அடியோடு அறுத்தாண்டி. ஓங்காரம் வராமல் இந்த உயிரோட பிறந்து வந்த அந்த ஆணவம் அகங்காரன்றது அடியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ யாரெல்லாம் ஆணவத்தில் தலை விரித்து போட்டு ஆடுறான்னா அவன் இன்னும் ஓங்காரத்தை முழுசாக அனுபவிக்கலை, அதை உணரலைன்னு அர்த்தம். அது அவங்களும் சொல்லி குத்தம் இல்லை. பார்க்க வேண்டியதை பார்த்துருந்தான், கேட்க வேண்டியதை கேட்டுட்டு தான். ஆங்காரன்றது ஒரு மனுஷனுக்கு தலை விரித்து படுக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ நமக்குள்ளே ஒழிக்குதுன்னா நம்ம ஆங்காரம் அழியக்கூடிய நாள் கூடிய சீக்கிரம் நெருங்கி நிற்குதுன்னு அர்த்தம். அதை விடாத பிடிச்சிக்கணும். புரியுதா? ஐயா ஒரு விளக்கை ஏற்றி கொடுத்துட்டாரு, அந்த விளக்கை அணையாமல் நம்ம பார்த்துக்கணும். அதில் தேவையானப்போ எண்ணெய் ஊற்றி பாதுகாப்பாக வச்சுக்கணும்னா இந்த ஜோதி பெருஞ்சோதியாக இருக்க கலக்கம். சரிங்களா? அதுக்கு ஒரு தொடக்கம் தான். அதுதான் சாமி கேட்கணும் தான் சாமி இப்போ கேட்குறேன். நான் மட்டும் இல்லை, எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதாசாலும் கேட்குறேன். நல்லது, சந்தோஷம். அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. ஆனால் தப்பு பண்ணுறவங்க அவ்வளோ தைரியமாக இருக்காங்க சாமி. எந்த தப்புமே பண்ணாதவங்க ரொம்ப கூனி குறுகி போய் நிற்கிறோம் சாமி. ஆனால் தெரியுது. ஆனால் முந்தி வந்து ரொம்ப கேள்வியெல்லாம் கேட்டு அடித்தடியெல்லாம் சண்டைலாம் நடந்திருக்கு. ஆனால் இப்போ எதை பற்றியுமே கேட்குறதே இல்லை சாமி. கம்முன்னு இருந்துக்கிறது. எந்த வரைக்கும் போறிய போ சாமி அப்படின்னு விட்டாச்சு. ஆனால் தெரியுது இவங்க தான் எடுத்திருக்காங்கன்னு நல்லா தெரியுது எங்களுக்கு, புரியுது. ஆனால் எதை பற்றியும் நான் கேட்குறதே இல்லை சாமி. அமைதியாக இருக்கிறேன். அதுதான் அந்த அனுபவம் தான் பக்குவமாக அப்படியே. கண்டிப்பாக இந்த உலகத்தில் வைராகியமான ஆள் யாருன்னு கேட்டால் நல்லவங்களுக்கு வைராகியம் இல்லை. யார் சொல்கிறது? சிவவாக்கிய சொல்கிறடே ஊராடாது, இந்த ஊரில் போய் மனுஷன் வாழ்வானாடாத. ஒருத்தன் பொய் சொல்கிறான், பொய்யுரைத்தல் போதம் என்று பொய்யருக்கு இருக்கையால். பொய் சொல்கிறான், அழகாக சொல்கிறான், ரசித்து சொல்கிறான், மாற்றி பேசாமல் திறமையாக சொல்கிறான். யார் சொல்கிறான் அந்த வேலையை? பொய் சொல்கிறவனுக்கு இருக்குது, வைராகியம் இருக்குது. மாற்றவே கூடாது, அழகாக சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். பொய்யுரைத்தல் போதம் என்று பொய்யருக்கு இருக்கையால். இவனுக்கு இருக்குது அந்த அறிவு. ஆனால் மெய்யுரைத்தல் போதம் என்று மெய்யருக்கு இல்லாமையால்.
உண்மையை சொல்லணும், உண்மையை அனுபவிச்சு ரசித்து ருசிச்சு சொல்லணுன்னு இந்த உண்மை பேசுகிறவனுக்கு இல்லைப்பா. அவன் தனியாக இருக்கும்போது சொல்கிறான், கூட்டத்தை பார்த்தோன்னு பயந்து ஐயோ எங்கே உதைப்பானோன்னு உண்மையிலேருந்து விலைக்கு ஓடி போடுறான். அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஊருக்குள்ள மனுஷன் வாழலாமா? அதனால் நானும் வாழ மாட்டேன்னு பொய்யுரைத்தல் போதம் என்று பொய்யருக்கு இருக்கையால் மெய்யுரைத்தல் போதம் என்று மெய்யருக்கு இல்லாமையால் வையகத்தில் வாய் திறக்க அஞ்சினேன் என்றாரு. யார் பயப்படுறாராம்? சிவவாக்கியர் பயப்படுறாராம். இந்த ஊரில் நான் வாயே திறக்க மாட்டேன், இந்த ஊர்லன்னு வையகத்தில் வாய் திறக்க அஞ்சினேன்னு அவரே சொல்கிறாருன்னா அப்போ நம்ம நிலமெல்லாம் என்ன ஆகுறது? ரொம்ப கஷ்டம். ஆனால் குருவோட துணை இருந்தால், சத்தியத்தில் நின்னால் கண்டிப்பாக அதுக்கான பலன் கண்டிப்பாக வந்தே தீரும். மற்றவன் கிளம்புற மாதிரி சீடன் கிளம்ப வேண்டிய வேலையே கிடையாது. மற்றவங்களுக்கு யாரும் இல்லை, அங்கே அவனுக்கு தெய்வமும் துணை இருக்காது. இவன் தான் கும்பிடுவானே தவிர தெய்வம் யாருக்கும் துணை இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒரு சீடனுக்கு தெய்வம் கைவிட்டாலும் தெய்வத்துக்கு இணையாக ஒருத்தர் கை கொடுத்து கரம் கொடுத்து தூக்குவார். அவர் யாருன்னு சொன்னால் நம்ம குருநாதர். அதனால் நாமெல்லாம் கலங்க வேண்டிய வேலையே கிடையாது. அதனால இந்த பயமும் இப்போ இல்லை சாமி. அதேதான். இந்த மேடை ஏறுறதுக்கு பயம் அவ்வளோ இதாக இருந்தேன். பயம்லாம் ஓடி போச்சு. இப்போ அவ்வளோ ஒரு தைரியமா அவ்வளோ ஒரு இதாக இருக்கேன் சாமி. இப்படி மாறணும்னு எனக்கும் தெரியலை சாமி. நாம வேற அவங்க வேறன்னும் போது தான் பயமும் கூச்சமெல்லாம் வரும். நாம யாரும் எல்லாம் ஒரு தாய் புள்ளியாச்சே. இங்கே பயத்துக்கும் கூச்சத்துக்கும் வேலையே கிடையாது. இப்போ டோட்டலாக மாறிட்டேன் சாமி. அப்படியே அதேதான். ஏறுறதுக்கே அவ்வளோ பயந்து ஏறினேன். அவ்வளோ அசால்ட்டாக பேசுகிறேன் சாமி. அவ்வளோதான், கட்டை துளுத்துக்குச்சு. சந்தோஷமா. ஆத்மா வணக்கம்.